அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், அன்றுவரை என் வாழ்க்கையில அநேக காரியத்தை குறித்து நான் நினைத்தது உண்டு. என்னுடைய காரியங்கள் எதுவுமே நடைபெறாம இருக்குது, எதுவுமே எல்லாமே தோல்வியா இருக்குது. நான் நினைச்சுதான் வீணா தான் போய் கொண்டிருக்கேன். ஒரு நாளும் பிரயோஜனமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைத்திருக்கிற காரியத்தை அவர் கொடுக்க போறார். நீ நினைத்திருக்கிற காரியத்தை அவர் முடித்து கொடுக்க போறார். அது பெரிய தீமை அல்ல, சமாதானமா முடிய போகுது. நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறாயோ, எந்த காரியம் உனக்கு பயந்து நடந்து கொள்கிற அந்த காரியத்துல பெரிதான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படி அவர் உன் பேரில் நினைவா இருக்கிறார். நினைத்து கொண்டிருக்கிறார். மறக்கல நினைக்கிறார். மனுஷன் கூட மறந்து போயிடுவான். ஆண்டவர் மறக்காதவர். உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். இன்றைக்கே கிடைக்கும், இப்போது கிடைக்கும். கவலைப்படாத. ஆமென்.